பெரிய பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்ட்னா பண்ண முடியாத ஹேர் ஸ்டைலை நம்ம ஆட்டோக்காரன் நான் ரொம்ப அழகாக பண்ணி விட்ருவாப்ல. அந்த மாதிரி ஒரு அழகிய ஹேர் ஸ்டைலோட தான் என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தேன். இவங்களை எனக்கு ஒரு 10 வருஷமாக தெரியும். அது மோர் லைக் என்னோட ஃபேமிலி மாதிரி. எப்போல்லாம் இவங்களை வந்து பார்க்குறேன்னா அப்போனா மனசுக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாயிரும். ஸோ அப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு சரவண பவன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே லைட்டாக ஆரம்பிக்கலான்னு தான் ஆரம்பித்தோம். ஆனால் நிறைய ஆர்டர் பண்ணி அதுவே ரொம்ப வயிறு முட்டை சாப்பிட்டுக்கிட்டோம். நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தேன், லியாண்ட்ரவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்தாங்க. கடைசியாக வந்து தான் அவங்க ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மயிலாப்பூர் போகலாம். அங்கே நிறைய அந்த சாட் ஐட்டம்ஸ், அந்த இடமே சூப்பராக இருக்கும்னாங்க. நான் ஃபஸ்ட் டைம் போனேன். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற சாட் ஐட்டம்ஸ், அந்த ஏரியாவே எனக்கு ரொம்ப பிடிச்சி. அப்புறம் அங்கே ஒரு கோவில் இருந்தது, என்ன அழகாக இருந்துச்சு, ரொம்ப ஆத்மார்த்தமாக இருந்தோம். ஆனால் என்னால் உள்ளே தான் போக முடியல, ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்புறம் இந்த ரோஸ் மில்க்கு, போலி, வடை, போண்டான்னு கண்ட களியதை சாப்பிட்டுட்டு ரொம்ப உண்ட மயக்கத்தில் லாஸ்ட்டில் டைஜன் மாத்திரை போடுற அளவுக்கு எனக்கு வந்து நான் நிறைய ஃபுட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு சரி போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு திருவான்மியூர் பீச்சுக்கு போயிருந்தோம். அங்கே போயிட்டு இந்த மேட்ச் பார்க்கலான்னு தெரியாமல் இந்த எம்ஐ ஃபேன்ஸ் கூட சிஎஸ்கே மேட்ச் பார்த்து கடைசி தோற்று போனதில் ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி வீடு வந்து